ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் மஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் செட்டிநாடு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே 4 கிராம்பு, ஒரு வெங்காயம், நான் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம மசாலாவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 கப் முந்திரி, 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் கிரேவிக்கு லெக் பீஸாக எடுத்திருக்கேன். ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சிக்கனை வேக வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேரட்டும். சிக்கன் பாதி வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் வேகாது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்ம சிக்கன் செட்டிநாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching. Bye friends.